திருவாரூர் மாவட்ட நெல் கொள்முதல் நிலையங்களில் 25 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அறுவடை தொடங்கிய 40 நாட்களிலேயே 25 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் நேசராஜன். இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் தேக்கமடைந்திருக்கக்கூடிய நெல் மூட்டைகளை அடுத்த கட்டமாக அதிகாரிகள் என்ன செய்யவிருக்கிறார்கள்? விவசாயிகளின் கோரிக்கை மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? என்ன கள நிலவரம்? கௌதமி, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, நீடாமங்கலம், முத்துப்பேட்டை, கோட்டூர் உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் அறுவடை தொடங்கிய 40 நாட்களையே 25 லட்சம் நெல் மூட்டைகள் சேதமடைந்துள்ளதால் நெல் கொள்முதல் பணியாளர்களும் விவசாயிகளும் கவலை அடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் சுமார் 3.5 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடி வயல்களில் தற்போது அறுவடை பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. அறுவடை செய்யப்படும் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்வதற்கு மாவட்டம் முழுவதும் 532 நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆட்சி காலத்தில் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகளை மாவட்டம் முழுவதும் 16 இடங்களில் அமைக்கப்பட்டிருந்த திறந்தவெளி சேமிப்பு கிடங்குகள் அனைத்தும் மூடப்பட்டன. கடந்த 40 நாட்களில் கொள்முதல் செய்யப்பட்ட சுமார் 25 லட்சம் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்ய நிலையங்களில் தேங்கி கிடப்பதால் மற்ற விவசாயிகள் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.